கடற்கரை என்றாலே நீல நிறம். ஒரு கடற்கரை இரத்த சிவப்பு நிறத்தில் இருப்பது போன்று இருந்தால் நமக்கு என்ன தோன்றும்? அப்படி ஒரு இடம் இருக்கிறதா? ஹோர்முஸ் நீரிணை குறுகும் இடத்தில் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு தீவு. ஈரானின் தெற்கு கடற்கரையிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிறிய தீவு பெரும்பாலும் ரெயின்போ ஐலண்ட் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு உள்ள மண் பல நிறங்களில் இருப்பது ஆச்சரியமான விடயம். மாறாக இவை உண்ணக்கூடிய வகையில் இருப்பதுதான் வியப்பை ஏற்படுத்துகிறது. குன்றுகளும் பள்ளத்தாக்குகளும் இங்கே சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் மற்றும் வெள்ளி நிறங்களாக பிரகாசிக்கிறது. இந்த தீவின் புவியியல் அமைப்பில் 70க்கும் மேற்பட்ட தாதுக்கள் மறைந்துள்ளது. மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக சிக்கலான புவியியல் செயல்முறைகளால் உருவான உப்பு குவிமாடம், சால்ட் டோம் போன்றது. எரிமலை பாறைகள், படிவு அடுக்குகள் மற்றும் தாது படிவுகள் பூமியின் மேலோடு வழியாக மேல்நோக்கி தள்ளப்பட்டதால் வியக்கத்தக்க வகையில் நிறங்களாக மாறியுள்ளது. இந்த சிவப்பு மண் அழகு சாதன பொருட்கள் மற்றும் பல தயாரிப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது. இது உணவிற்கு ஒரு தனித்துவமான நிறத்தையும் சுவையையும் அளிக்கிறது. தெற்கு ஈரானின் சில பகுதிகளில் இந்த சிவப்பு மண் பொடி செய்யப்பட்டு பாரம்பரிய உணவுகளில் குறைந்த அளவில் சேர்க்கப்படுகின்றன. இந்த சிறப்பு அம்சமே உலகின் மிக விசித்திரமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இந்த தீவு புகழ்பெற காரணமாக அமைந்தன. அங்குள்ள வீடுகளிலும் சந்தைகளிலும் இந்த சிவப்பு மணல் தோம்ஷி என்னப்படும் ஒரு வகை மெல்லிய தட்டையான ரொட்டியின் மீது தூவப்படுகிறது. முட்டை மற்றும் சீஸ் கொண்டு தயாரிக்கப்படும் இந்த ரொட்டி பார்ப்பதற்கு அழகாகவும் சுவைக்கத் தூண்டுவதாகவும் அமைகிறது.